ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை டி நகரில் கட்டிட்டு இருக்கிற ஸ்டீல் பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையுடைய ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் கமர்ஷியல் ஏரியாவாக இருக்கிற டி நகரில் ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் ஒன்று ஒரு 131 கோடி ரூபாய் செலவில் கட்டி வராங்க. இந்த ஸ்டீல் பிரிட்ஜோடைய டோட்டல் லென்த் ஆனது கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இந்த மொத்த பிரிட்ஜோடைய பில்லர்ஸையுமே ஸ்டீலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டி நகர் மாதிரியான ஒரு பிஸியான ஏரியாவில் கான்கிரீட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றதுனால இந்த பிரிட்ஜை முழுக்க ஸ்டீல்லையே கட்டுறாங்க. இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே திருச்சியில இருந்து வருது. இப்படி வர இந்த பிரிட்ஜோட ஸ்டீல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிரிட்ஜை கட்டிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜை நாங்க ஸ்டீல்ல கட்ட போறோம் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு விஷயத்துல இவங்க தெளிவா இருந்தாங்க. இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப வேகமா முடிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா டி நகர் மாதிரியான ஒரு பிஸியான ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆனது நடந்தது அப்படின்னா அது பெரிய ஒரு ஹெட்வைண்டை ஏற்படுத்தும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது முடியறதுக்கு முன்னாடி பனகல் பார்க்க கிராஸ் பண்றது அப்படின்றது பெரிய ஒரு புளியங்கம்பான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் கோடம்பாக்கத்துல இருந்து டிராபிக் வரும், இன்னொரு பக்கம் பனகல் பார்க்ல இருந்து டிராபிக் வரும். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிறதுனால மிகப்பெரிய அளவுல டிராபிக் ஜாம்ஸ் ஏற்பட்டு வந்தது. இந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ற விதமா தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டி நகர் பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்ப கட்டிட்டு இருக்கிற இந்த புதிய மேம்பாலமானது இந்த பிரிட்ஜோடைய ஃபேஸ் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரிட்ஜ் ஆனது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா டி நகர் பஸ் டெர்மினஸோட இன்டர்செக்ஷன்ல டிராபிக் ஆனது ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வர பஸ்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே வெயிட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வெஹிக்கல்ஸ் பாஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா இந்த பஸ்ஸஸ்னால டக்குன்னு வெளியில வர முடியாது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வெளியே வருது அப்படின்னா டுவர்ட்ஸ் அண்ணா சாலை போற வண்டிகள் எல்லாமே வெயிட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். இதோட சேர்த்து கண்ணமாப்பேட்டை சிஐடி நகர் போற இன்டர்செக்ஷன்லயுமே நிறைய வெஹிக்கல்ஸ் பாஸ் ஆறதுனால அங்கேயும் டிராபிக் ஜாம்ஸ் ரெகுலரா இருந்து வரும். சோ இந்த பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடங்கள் எல்லாமே டிராபிக் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபுட்டேஜை ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். இப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வச்சு பார்க்கும்போது இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத உங்களால சென்ஸ் பண்ண முடியும். சிஐடி நகரின்ல மண் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கண்ணமாப்பேட்டை சிஐடி நகர் இன்டர்செக்ஷன்லயுமே பில்லர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி பிரிட்ஜோடைய பேஸ் அமைக்கும் பணிகளானது நடந்து வருது. இப்ப போற வேகத்தை பார்த்தால் மேக்ஸிமம் ஒரு 1 இயர்க்குள்ள இந்த பிரிட்ஜ் ஆனது கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு 4-5 மாதங்கள் கழித்து இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் அப்டேட் பண்றேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.